நீங்க நினைக்கிறீங்களா, இந்த மாரி ஷேக்க குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிரும்ன்ட்டு. அப்படின்னா மெட்டபாலிசம் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாரி ஹெர்பாலே, நாமே இந்த மாரி வந்து மீல் ரீப்ளேஸ்மென்ட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் விக்கிறவங்க சொல்ற ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஜஸ்ட் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பதிலா இந்த ஒரு ஷேக்க நீங்க மாத்தி குடிங்க. இப்படி குடிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்ன்ட்டு. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த ஷேக்ல இருக்கிற புரோட்டீன் பவுடர், சிந்தெடிக் விட்டமின்ஸ், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் எல்லாமே உங்க லிவருக்கு வந்து ஓவர்லோட். நீங்க எக்ஸாக்ட்டா உங்க பாடிக்கு தேவையான ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மெட்டபாலிசம் டோட்டலா ரீசெட்டே ஆகாது. ஃபெயிலியர்ல தான் போய் நிக்கும். இவங்க பிளான்ல அவங்க கேலரிய டிராஸ்டிக்கா கம்மி பண்ணி, உங்களுக்கு வெயிட் லாஸ வந்து கொண்டு வரது தான் அவங்க டார்கெட்டா இருக்கும். இதுல மசிலும், ஸ்ட்ரென்த்தும் சுத்தமாவே போயிடும். அந்த ஷேக்க குடிக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல எனர்ஜி அதிகமா இருக்கிற மாரி தான் தோணும். ஆனா 2 வாரம் கழிச்சு ஃபெட்டிக், ஹெட்டேக், ஹேர் ஃபால், ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஏன்னா பாடிக்கு தேவையான எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரிஷன் சுத்தமா அதனால நமக்கு கிடைக்காது. வெயிட் குறையும்போது நம்ம பாடி சர்வைவல் மோடுக்கும் போயிடும். அந்த டைம்ல வந்து மெட்டபாலிசம் லிட்டரலி ஷட் டவுன்ல தான் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா, அது எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. நீங்க சாப்பிடுற ஃபுட்ட ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலே போதும். அதுல வந்து வேற எந்த ஒரு ராக்கெட் சயின்ஸுமே கிடையாது. இதுதான் எங்க ட்ரெய்னிங்ல நாங்க எல்லாருக்கும் சொல்லியும் குடுக்குறோம். இந்த பாடி மெட்டபாலிசம் ரீபூட் சிஸ்டம்லயும் வந்து அதுதான் இருக்கு. இத பத்தி நீங்க டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல போய் ரீசர்ச்ன்னு அனுப்புங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளானும் நான் சென்ட் பண்றேன்.